நம்மளோட ஒவ்வொரு நாள்லயும் நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை உங்களோட ஒரு குறிப்பிட்ட நாள் ரொம்ப பிஸியா, டயர்டா, இல்லைன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் அந்த டே போயிட்டு இருக்கும். ஆனா அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்துச்சுன்னா, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிற ஒரு சம்பவம் அந்த சமயத்துல திடீர்னு நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நாள்ல நடந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு மறந்து போய் நீங்க உடனே ரொம்ப சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சு அந்த நொடியில உங்களோட டோட்டல் ஃப்ரீக்வன்சியே ரொம்ப பாசிட்டிவா உயர்வா ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாசிட்டிவான அதிர்வுகள், வைப்ரேஷன் உங்க பாடியில உருவாகும் போதுதான் பாசிட்டிவான விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் எப்பயாச்சும் ஒரு நாள் நடந்தாதான் முடியுமா? எப்பயாச்சும் ஏதாச்சும் நன்மையான விஷயம் நடக்கும் போதுதான் பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றதே உணர்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலயும் அது எப்படிப்பட்ட நாளா இருந்தாலும் சரி, சந்தோஷமா ஃபீல் பண்றதுக்கு பல காரணங்கள் டெய்லியும் இருக்குன்றதை உணர்ந்து தங்களோட வைப்ரேஷனை எப்போதுமே உயர்வா வச்சுக்க தெரிஞ்சவங்க தான் மத்த எல்லாரையும் விட வாழ்க்கையில பல படிகள் முன்னேறி அவங்க லைஃபோட அழகை உணர்ந்து முழுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ உங்களோட வைப்ரேஷனை நீங்க உயர்வா வச்சுக்க, உங்களோட கனவு வாழ்க்கையை இதன் மூலமா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நடக்க போற நன்மைக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவா சொல்லணும்னா, நீங்க நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நிறைஞ்சுதான் இருக்கு. அது உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு சரியான வழி என்னன்னு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களோட எண்ணத்தையும் ஃப்ரீக்வன்சியும் தினம் தினம் உயர்வா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிராட்டிடியூட் பிராக்டிஸ். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை நினைச்சு பார்த்து நன்றி உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்குற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க டெய்லியும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களையும் வைப்ரேஷனையும் எப்போதுமே உங்களால உயர்வா வச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெர்ஃபெக்டா உங்க லைஃப்ல ஈர்த்து கொண்டு வரதுக்கான சக்தியும் இந்த பயிற்சி மூலமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிற்சியோட ரிசல்ட்ஸை முழுமையா நீங்க பாக்கணும்னா சரியான நுணுக்கங்களோட இந்த கிராட்டிடியூட் பிராக்டிஸை பயிற்சி பண்ணிக்கிட்டே வரணும். இதை நீங்க முறையா பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியாது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாம் இதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோஸ்லாம் உங்ககிட்ட சரியா வந்து செய்யணும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வழிமுறைகள்லயே ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கிராட்டிடியூட் பிராக்டிஸை பயிற்சி பண்றதோட ஒரு விதம் நீங்க எழுத்து வடிவமா இந்த கிராட்டிடியூட எழுதி பிராக்டிஸ் பண்றதுதான். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங், அதாவது எழுத்து வடிவத்துல எப்படி உங்களோட கிராட்டிடியூட் பிராக்டிஸை முறையா பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைலா உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். இந்த நன்றி உணர்வு பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிச்சு அது எப்படி உங்களோட எண்ணங்களையும் வைப்ரேஷனையும் எப்போதுமே உயர்வா வச்சிருக்க உதவி செய்யுது அப்படின்றத நீங்க உணர தொடங்கிட்டீங்கன்னா இது உங்க வாழ்க்கை முறையா உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியாவே நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஜேர்னில நீங்க வர்றதுக்கு நீங்க முதல்ல அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான சில விஷயங்களை முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கணும். கிராட்டிடியூட் எழுதுறதுக்கு ஒரு எம்டியான நோட் புக், ஜேர்னல், இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்க முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்க உங்க கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப்ல டைப் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்க டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி டெய்லியும் உங்க கிராட்டிடியூட டைப் பண்ணி இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த பயிற்சி உங்க வாழ்க்கை முறையா மாறணும்னா உங்களோட மைண்டை இந்த பழக்கத்துக்கு நீங்க டியூன் பண்றதுக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட டைமை இதை எழுதுறதுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில எழுந்தோடனே நல்ல வைப்ரேஷன்ல அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நிறைய பேரு காலையில இதை எழுதுறதுக்கு விருப்பப்படுவாங்க. சில பேரு இரவு தூங்கும் போது எழுத விருப்பப்படுவாங்க. நீங்க எந்த டைம்ல இதை பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு முதல்ல ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு அதையே தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது இந்த பழக்கம் சப்கான்சியஸ்லி உங்களுக்குள்ள ஒரு ஹேபிட்டா பதிய ஆரம்பிக்கும். அடுத்ததா அமைதியா ஃபோக்கஸ் பண்ணி உங்களால இந்த பிராக்டிஸ் பண்ண முடியற ஒரு இடத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி உங்களுக்குள்ள இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க உருவாக்குறதுக்கு இந்த அமைதியான சூழ்நிலை கண்டிப்பா உதவி செய்யும். இந்த நன்றி உணர்வு பயிற்சியோட 2வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை நீங்க எழுத ஆரம்பிக்கிறது தான். இந்த பயிற்சியோட நோக்கமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய நன்மைகள், நீங்க பார்க்க உணர மறந்த உங்ககிட்ட இருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அது நீங்க முழுமையா உணர்ந்து இந்த நன்றி உணர்வு மூலமா ஒரு ஹை வைப்ரேஷனை பாசிட்டிவா உங்களுக்குள்ள உருவாக்குறது தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க ஃபிக்ஸ் பண்ண டைம்ல இந்த புத்தகத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் எழுத ஆரம்பிங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை எழுதிட்டு அதுக்கு பிறகு ஏன் நீங்க இந்த விஷயத்தை குறித்து கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்றதையும் எழுதணும். உதாரணத்துக்கு
என்னோட இந்த அழகான வீட்டுக்காக நன்றி, இந்த வீடு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்காக உதவி செய்யுது அப்படின்னு நீங்க எழுதலாம். என்னோட இந்த ஜாப்காக நன்றி, என்னோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பணம் இந்த ஜாப் எனக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்படின்னும் நீங்க எழுதலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்க எழுதி நீங்க ஏன் அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்ற காரணத்தையும் எழுதும் போது உங்க கிராட்டிடியூட் ஃபீல் ரொம்ப ஆழமா உங்களுக்குள்ள உருவாகி அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள்ள உருவாக்குறத உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் புது 10 விஷயங்களை நீங்க இந்த புத்தகத்துல முழு உணர்வோட அந்த நன்றியை உணர்ந்து நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. சில நாட்கள்ல உங்களோட எண்ணமும் வாழ்க்கையும் எப்படி உயர்வா மாறிக்கிட்டே வருதுன்றத கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, டெய்லியும் புதுசு புதுசா 10 விஷயங்களை நான் எங்க போய் தேடுறது அப்படின்றதுதான். இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு அழகான உண்மையை இந்த பயிற்சி உங்களுக்கு புரிய வைக்கும். ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்களை புதுசு புதுசா 100 வருஷத்துக்கு நீங்க எழுதிக்கிட்டே வந்தா கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் உங்களால எழுதி முடிக்கவே முடியாது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்காக நீங்க அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை கவனிக்க நம்ம மறந்துருக்கோம் அப்படின்றத இந்த பயிற்சி உங்களுக்கு புரிய வைக்கும். உங்க உடல்ல பெர்ஃபெக்ட்டா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லவே 1000 விஷயங்கள் இருக்கு. உலக வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு உதவி செய்யற உங்களோட வீடு, வாகனம், டெக்னாலஜி, நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுற உணவு, உங்களுக்கு கிடைக்கிற தூக்கம், உங்க உறவுகள், உங்களுக்கு கிடைக்கிற சர்வீசஸ், அது மட்டும் இல்லாம நீங்க உயர்வா வாழ உங்ககிட்ட இருக்கிற உங்களோட தைரியம், டிசிப்ளின், இது எல்லாத்தையுமே உணர்ந்து மனப்பூர்வமா நன்றி உணர்வோட எழுதிக்கிட்டே வாங்க. இது எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கிட்டே வரும்போது நன்றி உணர்வு உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. புது நன்மைகளையும் உங்க டெய்லி லைஃப்ல நீங்க ஈர்த்து வரவும் ஆரம்பிப்பீங்க. கடைசியா இந்த 10 விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி அப்படின்னு எழுதி இந்த ரைட்டிங்கை நீங்க கம்ப்ளீட் பண்றப்போ உங்களுக்குள்ள உருவாகிற அந்த சந்தோஷம், எப்பவாவது வர நன்மைக்கு நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நன்மைகள் எனக்குள்ளேயும் என் வாழ்க்கையிலும் நிறைஞ்சுதான் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு உணர வைக்கும். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங்கை நீங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு இந்த பிராக்டிஸ் மூலமா நீங்க உருவாக்குன இந்த ஃப்ரீக்வன்சியை அந்த நாள் முழுவதும் நீங்க கொண்டு போறது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஃபுல்லா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கான்சியஸா நன்மைகளை பார்க்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நாள் முழுக்க நீங்க உருவாக்குன இந்த நன்றி உணர்வோட எல்லா விஷயத்திலயுமே செயல்படுங்க. இந்த மாதிரி நீங்க பழக்கப்படுத்தும் போது நீங்க உங்களை எப்போதுமே நல்ல வைப்ரேஷன்ல வச்சிருக்கிற ஒரு உயர்வான மனிதரா உங்களால உருவாக முடியும். இந்த உயர்வான அதிர்வுகளும் டெய்லியும் நீங்க எழுதிக்கிட்டே வர உங்களோட இந்த கிராட்டிடியூட் பிராக்டிஸும் உங்களோட இந்த பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் மாதிரியே நிறைய நன்மைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். நீங்க இந்த பாசிட்டிவான நிலையில இருக்கும்போது நீங்க நினைச்சது எல்லாமே ஒன்னொன்னா மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு வரதையும் உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல கிராட்டிடியூட் பிராக்டிஸ், நன்றி உணர்வு பயிற்சியை நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ற வழிமுறையை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி உணர்வு அப்படின்றது அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இமோஷன். இது நீங்க சரியா உங்களுக்குள்ள உருவாக்கி உங்களோட வாழ்க்கையை உயர வச்சுக்கவும் உங்களோட கனவு வாழ்க்கையை இந்த அதிர்வுகள் மூலமா நீங்க உருவாக்கவும் இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானும் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.